சாரி ஸ்டாலின் அப்பா என்ன வந்து செய்ய போறாருன்றதுனால மக்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து தமிழக மக்களின் வாழ்வு இருளில் மூழ்கி போச்சு. திமுக அரசுனால வந்துட்டு காவல்துறைக்கு கெட்ட பேரு. எங்க திரும்பினாலும் பாய் பாய் ஸ்டாலின் பாய் பாய் ஸ்டாலின் சொல்றாங்க. ஆளுங்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த நம்பிக்கையில் அவங்க சொல்லியிருப்பாங்க? அதாங்க அவர் பகல் கனவு காண்றாரு முதலமைச்சர் அவர்கள். 234 இல்லை, அவர் 534 கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு வந்து கணக்கில் வந்து ரொம்ப புலியாக இருப்பார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதனால் அவர் 534 சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு. அதுதான் இப்போ கூட சொன்னேனே, இந்த 5.5 ஆண்டு கால திமுகவின் ஆட்சி தமிழக மக்களின் வாழ்வு இருளில் மூழ்கி போச்சு, அப்படி தான் சொல்லணும். எல்லா பிள்ளைங்கள்லாம் வந்து குடிக்காரனா போயிருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கி பெண்கள் வெளியில் வந்து போக முடியாத அளவுக்கு இருக்குது. 2 வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, 86 வயசு பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை. வீட்டில் இருக்க வயசானவங்களை வெட்டி நகை பணத்தெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. இன்றைக்கி தமிழகத்தில் வந்து விலைவாசி ஏற்றம் ஏதோ ஒரே ஒரு பொண்ணுதாலே ஒரு பெரிய அளவில் பேசப்படும். இன்னைக்கு ஒரு நாளும் ஒரு பெண்கள் வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. என்னதான் காவல்துறையை வந்துட்டு ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது வந்து ஒரு பவர் வந்து இப்போ காவல்துறைக்கு வந்துட்டு இந்த அரசு கொடுக்கவே இல்லை. திமுக அரசுனால வந்துட்டு காவல்துறைக்கு கெட்ட பேரு, களங்கம் தான். பெண்கள் வந்துட்டு முக்கியமாக மதிக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரே ஒரு பொண்ணுதாலே ஒரு பெரிய அளவில் பேசப்படும். இன்னைக்கு ஒரு நாளும் ஒரு பெண்கள் வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இந்த ஆட்சி வந்துட்டு இதோட முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு வந்து அந்த பாலியல் வன்கொடுமை சின்ன பிள்ளைங்களங்க எவ்வளோ இன்னைக்கு வந்து எதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, இது எல்லாமே வந்து இந்த கஞ்சானால தான். ஆனால் மத்திய அரசு கிட்ட போயிட்டு எனக்கு பணம் வேணும்னு தான் சண்டை போடுறாங்களே தவிர எங்களுக்கு இந்த சட்டத்தை மாற்றி கொடுங்கன்னு என்னைக்காவது கேட்டிருக்காங்களா சொல்லுங்க? என்னைக்காவது ஒரு நாள் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி அநியாயம் நடக்கிறதுக்கு சட்டத்தை வந்து இதுக்கு கடுமையாக பண்ணுங்கன்றது என்னைக்காவது கேட்டிருக்காங்களா? பணம் கொடுங்க இது மட்டும் தான் பேசுகிறாங்க. வாங்கி என்ன பண்ணாங்க, நாட்டுக்கு செய்யல, அவங்க வீட்டுக்கு தான் செஞ்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா 200ன்றது அவர் வந்து அவ்வளோதான் வாய்ப்பே இல்லை. ஏதோ மக்கள் வந்து அவங்க அப்பா இருந்தாங்க அப்படின்றனால சாரி ஸ்டாலின் அப்பா என்ன வந்து செய்ய போறாருன்றதுனால மக்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களே தவிர மற்றபடி வந்து எந்த ஒரு நல்ல எண்ணத்துலையும் வந்து இவர் செஞ்சிருவாருன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனால் அதோட தப்புன்றதை இன்னைக்கு மக்கள் நிறையா வந்து இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இந்த 2026 எலெக்ஷனில் கண்டிப்பாக மக்கள் வந்து மாற்றத்தை கொடுக்குறாங்க. எடப்பாடி அண்ணாவுக்கு ஓட்டு போடுவாங்க. எங்களோட என்டிஏ கூட்டணிக்கு தான் கண்டிப்பாக வெற்றி பெறும். நம்ம எடப்பாடி அண்ணா இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் தெளிவாக அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குன்றது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. வீட்டு வரி எல்லாமே விண்ணை தொடர அளவுக்கு ஏறிட்டு போயிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு வந்து தமிழக ஆட்சி வந்து சீர்கெட்டு போயிருக்கு. மக்கள் வந்து இன்னைக்கு வந்து எங்கே திரும்பினாலும் பாய் பாய் ஸ்டாலின் பாய் பாய் ஸ்டாலின் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் முதலமைச்சர்கள் நம்பிக்கையை வந்து மக்கள் மத்தியில் வாங்கியிருக்காருன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் பார்க்க முடியும். ரொம்ப எழுச்சிகரமாக இருந்தது. வரப்போகிற தேர்தலில் வந்து நம்ம எந்த மாதிரி அரசியல் எதிர்நோக்கணும், என்ன மாதிரி ஒரு அரசு வந்து நம்ம இவ்வளோ நாள் ஆண்டு இருந்தாங்க, அது எவ்வளோ பெரிய ஒரு வெட்கக்கேடு. இனி தமிழகத்துக்கு ஒரு விடிவு வரணும்னா அது நம்மளுடைய என்டிஏ கூட்டணி ஆட்சியால் மட்டும்தான் வரும் அப்படின்றத மிக தெளிவாக சொல்லியிருக்கு.